இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட சமயத்தில் சில காரணங்களுக்காக பலருடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டது. அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பித்து வருகிறார்கள். கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் தற்போது வரை 28 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பித்துள்ளனர். அதில் தகுதியான பெண்களை தேர்வு செய்யும் பணியை அரசு தொடங்கியுள்ளது. ஊராட்சி வாரியாக விண்ணப்பித்த அவர்களின் தகுதிகள் தற்போது சரிபார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனர்களை சேர்க்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வருகின்ற டிசம்பர் 15 முதல் அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ள நிலையில் இன்னும் 4 நாட்களில், அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் முழுமையாக நிறைவடைய உள்ளது. இதனால் இதுவரைக்கும் நீங்கள் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதிக்குள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்துட்டு அதில் போய் ரூபாய் 1000 பேருக்கு விண்ணப்பித்துக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முகாம் எங்கே நடைபெறுதுன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உங்களுடன் stalin.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு முகாம்களின் விவரங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதிலே கிளிக் செய்யணும்னு இருக்கும். அந்த க்ரீன் கலரில் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு மாவட்டம் வரையாக முகாம் மாவட்டம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களோட மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு தேதி எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். மாவட்டம், முகாம் நடைபெறும் தேதி, அட்டவணை PDF சொல்லியிருக்கும். இப்போ 12ஆம் தேதினா பதிவு இருக்குன்னு சொல்லியிருக்கும். அதுக்கு நேரம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி வந்துட்டு ஈரோடு மாவட்டத்தில் முகாம் தேதி 12ஆம் தேதி எங்கெல்லாம் முகாம் நடைபெறும் சொல்லிட்டு இந்த லொக்கேஷனுடைய கேம்ப் லொக்கேஷன் நேம் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க, தமிழையும் கொடுத்துருப்பாங்க. இது ஈரோடு கார்பரேஷன் Zone 4 அதற்கான முகவரின்னு சொல்லிட்டு விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி நீங்கள் இப்போ 13ஆம் தேதி முகாம் நடைபெற செக் பண்ணால் 13ஆம் தேதிக்கு நேராக பதிவு இருக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தேதியில் முகாம் எங்கே நடைபெறுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த லொக்கேஷன் அது எந்த இடத்துல முகாம் நடைபெறுதுன்னு இருக்கும். 14ஆம் தேதினா பதிவு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி முகாம் எங்கே நடைபெறுது நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த முகாம் போயிட்டு இது வரைக்கும் நீங்கள் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை பேர் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இதுதான் தற்போதையான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.